நாம் ஒரு அறிவியல் பறந்து வாழக்கூடிய ஒரு காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். படிப்பதற்கும் கேட்பதற்கும் வாசிப்பதற்கும் தலைக்கு மேலான செய்திகள் எம்மை சுற்றி எமது மொபைல் ஃபோன்களாக இருக்கலாம், நம்ம யாரோட பேசுகின்றவர்களாக இருக்கலாம், எல்லாரும் ஏதோ ஒன்றை அதாவது கேள்விப்பட்டு வாசித்து அன்றாடம் சம்பந்தம் உள்ள சம்பந்தம் இல்லாத என்று எல்லா செய்திகளும் ஒரு மிகைத்து போன ஒரு காலகட்டத்தில் என்ன செய்கிறோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னும் சொல்ல போனால் எது சரி என்று சொல்லப்படுகிறதோ அதே பிழை என்று சொல்லப்படக்கூடிய சேம் டைமில் காலையில் ஒருத்தர் சரி என்றார், ஈவினிங்கில் சந்தித்து அவர் பிழை என்றார். அவ்வளோ ஃபாஸ்டான ஒரு காலகட்டத்தில் நம்ம என்ன செய்கிறோம், வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அதோடு அதே சம அளவில் வாழ்க்கை வசதிகள் அதிகரித்து அதே அளவில் வேலைப்பளுக்களும் அதாவது அதே அளவில் அதிகரித்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்ம இருந்து கொண்டு இருக்கிறோம். ஒரு காலத்தை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த நேரத்தில் வேலைகள் அதிகம், நேரமும் அதிகம். வேலைகள் அதிகம், அதுக்கு பின்னால் அசருக்கு பின்னால் மகரிபு வரைக்கும் இருந்து பேசுகிறதுக்கான நேரமும் இருக்குது. இன்றையுடைய காலகட்டத்தை பார்த்தோம் என்று சொன்னால் நமக்கு விடுமுறை கிடைக்குமா அப்படி என்று நினைக்கக்கூடிய அளவிலான வேலைப்பளுக்கும் அதிகமான ஒரு காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு விஷயத்தை யோசித்து முடிவெடுத்து மாற்றிக்கொள்ள வேண்டும் நினைப்பதற்கு முன்னால் பல நாட்கள் வேகமாக என்ன செய்து வருகின்றன, கடந்து விடுகின்றன அப்படி என்று பார்க்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு 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 பயணத்தில் ஒரு பிஸியான ஒரு வேலைப்பளுவான மாற்றங்கள் அதிகரிக்கப்பட்ட ஒரு பயணத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த முஆலஜத்துல் கல்ப் இருக்குது, அதாவது உள்ளத்தை நமது கட்டுக்குள்ளே வைத்து கொண்டிருக்கக்கூடிய போராட்டம் இருக்குது. அது ஒரு முஃமினுக்கு சாதாரணமானதல்ல. மற்றவர்களுக்கு ஓகேண்டா அவங்க இந்த ட்ரெண்டில் அவங்க இதயத்தை விட்டுருவாங்க. இந்த மாதிரியான ஒரு ஃபாஸ்டான ஒரு அழுத்தம், இதுக்கு பேர் அலை வணங்கிட்டா ஒரு மௌஜா ஷைத்தானியா, ஒரு ஷைத்தானுடைய அலைவேகம் தான் இது. இவ்வளோ ஒரு ஃபாஸ்ட்டாக அலை வந்து அடிக்கிற சந்தர்ப்பத்தில் அவங்க இதயத்தையும் அதோடு என்ன செஞ்சுருவாங்க, விட்டு விடுவார்கள். அவங்களுக்கு அது ஒரு பிரச்சனையாக இருக்காது. இதயத்தையும் விட்டு விடுவார்கள் அப்படி என்று சொன்னால், இப்போ உங்களோட கையில் ஒரு மைக்கை தந்து ஸ்பீக்கரையும் தந்து கேட்குறதுக்கு 1000 பேரையும் தந்து பேசாமல் இருங்கன்னா உங்களுக்கு பேசாமல் இருக்கேருமா, இயலாது. வாட்ஸ்அப்பில் மைக்கை தந்திக்கிறான், குரூப்பில் 1000 பேர் இருக்கிறான், சரியா? நம்மளால் பேசாமல் இருக்கேல்மான்னு கேட்டால் அது ஒரு பெரிய சோதனை. அது எது வந்தாலும் மைக்கை அழுத்தத்தான் என்ன செய்யும், சொல்லும். வழங்கிட்டா மைக்கை அழுத்தத்தான் சொல்லும், அந்த அவசரமாக பேசத்தான் சொல்லும் என்றது கல்பு அதோடு நீங்கள் விடாமல் இருக்கிறது ஒரு போராட்டம். கல்பை அதோட விடாமல் இருக்கிற ஒரு ஈமான் உள்ளவனுக்கு அதை பழக்கப்படுத்திய பின்னால் நமக்கு ஏனென்று சாதாரணமாக இருக்கும். ஆனால் இந்த 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 காலத்துடைய இந்த சூழ்நிலையை நீங்கள் புரிந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் எங்களோட கல்பை நம்ம அதில் விட்டு விடுவோம். இது மாத்திரமல்ல, செய்தி தகவல்களுடைய இந்த அதாவது அந்த அதிகப்படியான இந்த திரட்சி இது, அதுவும் நம்மளை என்ன செஞ்சிடும் என்று சொன்னால் நம்மளை படித்தவனாக அடுத்தவர்கள்ட்ட காட்ட வேண்டும் என்கின்ற ஒரு உளப்போக்கை உண்டாக்கிடும். ஏன்னா நீங்கள் டெய்லி படிக்கிறீங்க, எல்லாம் படிக்கிறீங்க. ஜப்பான் செய்தி தெரியும், கொரியா செய்தி தெரியும், வட அமெரிக்காவோட செய்தி தெரியும், தென் அமெரிக்காவோட செய்தி தெரியும். ஒன்றும் நீங்கள் தேடி போனதில்லை, அதுவாக உங்களை என்ன செய்யுது, தேடி வந்து உங்களை மிகச்சி நின்றுட்டு இருக்கீங்க. அப்போது நீங்கள் 2 செய்தி தெரிந்தவராக காட்டுவதற்கான எல்லா மீடியாவும் உங்களோட கையில் என்ன செய்யுது, இருக்குது. இப்படி ஒரு காலகட்டத்தில் நீங்கள் ஒன்றும் தெரியாதவராக அடக்கிட்டு வாழ்கிறது இருக்குதே, அது அவ்வளோ பெரிய போராட்டம். அதாவது இதை என்ன சொல்கிறதுன்னா, ஒரு நஃப்ஸ் உங்களோட உள்ளம் பின்னால் எல்லாவற்றுக்கும் பின்னால் போகக்கூடிய போராட்டத்துக்கான எல்லாம் தயார் நிலைக்கு, உங்களை சுற்றி எல்லாம் தயார் நிலைக்கு. இது ஒரு புறம். இதுக்கு பேர் ஹுப்பு துஹூர், அதாவது நம்மளை நாங்களே அறிமுகப்படுத்துவதற்கான எல்லா வாய்ப்பு வசதி எல்லாம் இருக்குது. இது முதல் பாதிப்பு எதுக்கு, இஹ்லாஸுக்கு. இஹ்லாஸ் இஸ்லாத்துடைய என்ன, அத்திவாரம். நீங்கள் உலகத்தையே அல்லாஹுக்காக வேண்டி தியாகம் செய்துவிட்டு அத்திவாரம் உடஞ்சதுன்னு வைங்களே, அல்லாஹ்வோட பார்வையில் எந்த பெருமானமும் இல்லை. எந்த பெருமானமும் அல்லாஹு ரப்புல் ஆலமீனுடைய பார்வையில் இல்லை. ஏனென்றால் இந்த தீனை பொறுத்த வரைக்கும் இந்த தீனை வெற்றியோங்க செய்வதென்பது அல்லாஹ்வுடைய பொறுப்பு, அல்லாஹ்வுடைய கடமை. அவன் யாரை வைத்தோ செய்யத்தான் போகிறான். எங்களை தேர்ந்தெடுத்து சோதிக்கிறான், எங்களை தேர்ந்தெடுத்து ஈமான்ல சோதிக்கிறான். நம்ம சரி வரல என்றால் அல்லாஹ் தாலா அந்த இடத்தை ரீப்ளேஸ் பண்ணி இன்னொருவர் என்ன செய்வான், போடுவான். அப்போ நம்ம அதாவது என்ன மன்னன், அதாவது மன்னன் லக்க வலா மன்னன் அலைக், அதாவது மன்னன் லக்க என்று சொன்னால் நான் உனக்கு செய்த அருள் அல்ல, நீ எனக்கு செய்த அருள் என்கின்ற அமைப்பில் தான் நம்ம நடந்து கொள்ளணும். இப்படிப்பட்ட ஒரு காலகட்ட பகுதியில் இந்த மீடியாக்கள் என்றது உங்களது அதாவது வாழ்க்கையுடைய எல்லா விதமான இஹ்லாஸையும் தகர்ப்பதற்குரிய எல்லா ஏற்பாடையும் செஞ்சு உங்களோட கையில் தந்துட்டு நீங்கள் கட்டுப்பாடாக ஒரு முஃமின் வாழ்றது பெரிய அஜிர். முதலாவது நீங்கள் நினைக்கக்கூடாது நான் பாவம் செய்யலைன்னு மட்டுமல்ல, நான் நன்மை செஞ்சுட்டு இருக்கிறேன்.
நான் நன்மை செய்து கொண்டிருக்கிறேன். உங்களை சுற்றி எல்லாமே தயார், எல்லாமே தயார்ன்றதை விளங்கப்படுத்தலாம். அவ்வளோ மனிதர்கள் அவ்வளோ தயார் நிலையில் இருக்கு. மாநாடு கூட்டி செலவழித்து ஒரு பகுதியை செய்கிறோம். அது எதனால் செய்கிறோம் என்றால் ஒரு ஈமானிய ஒன்று கூடலும் பறக்கத்தும் இருக்கிறதுனால. ஆனால் அது செய்ய வேண்டிய வேலையை ஒரு பட்டன் என்ன செஞ்சிருது, இன்றைக்கு செய்ய முடிந்த ஒரு காலகட்டத்தில் நம்ம என்ன செய்கிறோம், இருந்து கொண்டு இருக்கிறோம். இது போராட்டம். இந்த போராட்டம் எங்கே பேத்து டச் ஆகும்னா இஸ்லாத்துடைய அச்சாணியான இஹ்லாஸுக்கு என்ன செய்யும், அது கொண்டு போய் பாதிக்கும். அதனால தான் சுஃபியான் இப்னு உயைனா ரஹிமஹுல்லாஹ் ஒரு துவால சொல்றாரு, அஸ்தக்ஃபிருல்லாஹ், யா அல்லாஹ் நான் அஸ்தக்ஃபிருக், நான் உன்னிடத்திலே பாதுகாவல் தேடுகிறேன். நான் எதையெல்லாம் உன்முகத்துக்காக செய்தேன் என்று நான் உனக்கு சொல்லிக் கொள்கிறேனோ அந்த அத்தனை விஷயத்திலிருந்தும் நான் உன்னிடத்தில் பாதுகாவல் தேடுகிறேன். ஏனென்றால் நீ அறிந்தது என் உள்ளத்தில் கலந்திருக்கிறது. வகத் ஹாலத்தஹும் அலிம்த், நீ அறிந்தது எனது உள்ளத்திலே கலந்திருக்கிறது. ஆனால் நான் எப்படி அதை அன்னி ஜஅம்து அன்னி ஃபஅல்துஹு லிவஜ்ஹிக், உனக்காகவே நான் செய்தேன் என்றுதான் நான் உறுதியாக நிற்கிறேன். ஆனால் ஃபகத் அலிம்த அன்னஹு ஹாலத, அதாவது அன்னஹு ஹாலத்தஹு மா அலிம்த், நீ அறிந்தது எனக்குள் கலந்திருக்கிறது என்பதை நீ அறிந்து வைத்திருக்கிற. என்ன கலந்திருக்கேன், என்ன கலந்திருக்கிறது, இன்னொருவருக்காக, ஒரு பொருளாதாரத்துக்காக, யாருக்காகவோ, யாருடைய திருப்திக்காகவோ, யாருடைய சின்ன ஒரு பகுதி அதில் என்ன செய்யும், அந்த இஹ்லாஸ் இதில் பகுதியில் இருக்கும். அதை நீ அறிந்திருக்கிறாய். அப்படிப்பட்ட எல்லா அந்த முடிவுகளில் இருந்தும் நான் உன்னிடத்தில் என்ன செய்கிறேன், பாதுகாவல் தேடுகிறேன். எங்களோட துஆல என்ன சொல்லும், அல்லாஹும்ம ஃபிர் லிமா கத்தம்து என்று சொல்றதுல நான் அழிந்தவைகள் நீ அறிந்த, நான் அறியாமல் நீ அறிந்தவைகள் அப்படின்னு என்ன செய்யுது வாரதை பார்க்குறோம். இந்த போராட்டம் அதாவது ஒரு முஃமினுடைய இன்றைய காலத்தில் தனியாக யோசித்து இதை எப்படியெல்லாம் ஒரு முஃமின் கையாள முடியும், அதனுடைய சட்டங்கள் என்ன, இந்த மீடியாக்களுடைய விஷயத்தில் ஒரு முஃமின் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எங்கெல்லாம் அது பாதிக்கிறது, எப்படிப்பட்ட நன்மைகளை எல்லாம் கோடிக்கணக்காக உங்களுக்கு கொண்டு வந்து தருகிறது, எப்படிப்பட்ட பாவங்களை எல்லாம் அதை என்ன செய்கிறது உங்களோட தலையில சுமத்துகிறது என்று நம்ம தெரிய வேண்டிய ஒரு நிலையில இருக்கிறோம். இன்னொரு பகுதி எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா, பாவம் செய்வது நீங்க இருந்த இடத்திலிருந்து எப்படிப்பட்ட பாவங்களை எல்லாம் உங்களுக்கு செய்ய வேண்டுமோ அத்தனையும் தயார். அப்பதான் அந்த முஆலஜத்துல் கல்பன்றது ஒரு காலகட்டத்தில் சலஃபுகள் அடைந்த போராட்டத்தை விட பல கோடி மடங்கான போராட்டம் கொடுக்க வேண்டிய ஒரு காலத்தில் நம்ம என்ன செய்கிறோம், இருந்து கொண்டு இருக்கிறோம். அப்போ ரெண்டாவது பகுதி என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த பாவங்களுக்கான எல்லா விதமான சின்னதுல இருந்து பெரியதிலிருந்து எல்லா விதமான விஷயங்களும் உங்களோட தயாராக இருக்குது. தயாராக இருக்குன்னு சொன்னால் நீங்கள் யாருமே வேண்டாம். ஒரு காலத்தில் உஸ்லா, ஒரு நல்ல ஒரு மூமினுக்கு, படித்தவருக்கும் ஆபிதுக்கும் ஆலிமுக்கும் உஸ்லா தனிமை சிறந்ததுன்னு சொன்னாங்க. இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் அதாவது தனிமைன்னு போயிட்டாலும், தனி இருக்கிறதுனா தனிமைன்னு போயிட்டாலும் முழு உலகமும் கையில் இருக்குது. முழு உலகமும் என்ன செய்கிறது, கையில் இருந்து கொண்டிருப்பதை நம்ம பார்க்கிறோம். அந்த இடத்திலிருந்து அத்தனை பாவங்களை செய்வதற்குமான எல்லா விதமான நிலைகளும் அங்கே தயாராக. இசை கேட்கலாம், ஆபாசம் பார்க்கலாம், மற்றவர்களை பற்றிய புறம் கோல் போன்றவற்றை அடுத்தவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கலாம், மற்றவர்களை பற்றிய கெட்ட எண்ணங்களை உள்ளங்களிலே என்ன செய்யலாம், அப்பொழுதே என்ன செய்யலாம், உருவாக்கி கொள்ளலாம். நம்ம இன்னொருவரை பற்றி, அதாவது அவர் கருவறுக்க, அவரை ஒரு குறிப்பிட்ட ஒரு நிலையிலிருந்து அவரை இல்லாமலாக்க அத்தனை விஷயங்களை பேசிக்கொள்ளலாம். நல்லவர்களை பற்றிய புறம் என்ன செய்யலாம், நம்ம எல்லா விதமான நிலையும் தயார். இன்னும் சொல்ல போனால் இருந்த இடத்துலேருந்தே குடும்பத்தோடு சண்டை பிடிக்கலாம். இருந்த இடத்துல நீங்கள் உலகத்தில் எங்கே மக்கால இருந்தாலும் சரி குடும்பத்தோடு சண்டை பிடிக்கலாம், தலாக்கும் பண்ணிடலாம். வாட்ஸ்அப்பில் தலாக்கு நடக்குதே இப்போ, சரியா, தலாக்கும் பண்ணிடலாம். எங்கே போய்க்கு நிலைமை. அப்போது இது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. ஒரு இடத்துல இருந்து ஒரு தலாக்கண்டு சொல்லி ஒரு பட்டனை நெசுக்கி தலாக்கண்டு சொல்லி அவர் சொல்கிறேன்னா தலாக், அது என்ன தலாக்கில் போய் முடியுது. அப்போ அன்றைய காலம் எங்கே, இன்றைய காலம் எங்கே, ஒரு முஃமின் முஆலஜத்துல் கல்ப் இதயத்துடைய போராட்டம் என்ற சும்மா நம்ம லேசான ஒரு நிலையில் என்னது அது இல்லை, எங்களை சூழ நின்று கொண்டிருப்பதை பார்க்கிறோம். மூன்றாவது நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த வாழ்க்கையுடைய பாரம், வாழ்க்கையுடைய அந்த பாரம் இருக்கிறதே, இது நம்மளை சுற்றி உள்ளத்துடைய அந்த கட்டுக்கோப்பை ஒட்டச்சி கொண்டு போகின்ற அமைப்பில் இது என்ன செய்கிறது, வாழ்க்கையுடைய பாரம் உருவாக்கி கொண்டிருக்கிறது. அத்தனைக்கும் இன்றைய காலத்துடைய வேகம் என்ன செய்கின்றன, காரணமாக இருந்து கொண்டிருக்கு. வாழ்க்கையுடைய பாரம்டா என்ன, ஒரு காலத்தில் நீங்கள் வெளிநாட்டில் இருக்கிறீங்க, உங்கள்கிட்ட உதவி தேடணும்னா அவருக்கு ஒரு மாதம் போகும், லெட்டர் வரணும், லெட்டர் போகணும், விளங்கிட்டா, அதுக்கு பிறகு கன்ஃபார்ம் பண்ணணும், திருப்பி இன்னொரு லெட்டர் வரணும், அவ்வளோ இல்லை இவ்வளவு, இந்த இதற்கு ஒரு 3 மாதம் ஆகிரும், இதுக்கு ஒரு 3 சம்பளம் வந்துடும், நீங்கள் ரெடியாகிருவீங்க. இப்போ அப்படி இல்லை. காலையில் போட்டால் ஈவினிங்கில் என்ன செய்யணும், அதை விடுங்க, காலையில் போட்டு லுகரில் என்ன செஞ்சிடணும், அது நடந்துடணும். நடக்காட்டி குடும்ப பகமை, நடக்கலைன்னா இருந்து கொண்டும் தாராம் இல்லை. எப்போ மெசேஜ் போட்டாய், அந்த ஊரில் காலையில் மெசேஜ் போட்டேன், இங்கேன்னு காலையே ஆகலை, அதுக்குள்ளே சண்டை, வணங்கிட்டா. அந்த அளவுக்கான வேகம் எந்த இப்போ, அதாவது பாரத்துடைய நிலைமை என்ன, கணவன் மனைவி வைக்கிறாங்க, நீங்கள் ஆன்லைன் வந்துட்டு போய்க்கிறீங்க, ஆனால் எனக்கு ரிப்ளை பண்ணலை, சண்டை வருதா இல்லையா, எப்படி வருது,
இது எந்த காலத்தில் நம்ம இருந்து கொண்டு இருக்கிறோம்? பாரம். அதான் நான் சொல்ல வரேன்டா, குடும்ப பாரம். உதவி தேடுதலாக இருந்தாலும், நீங்கள் உதவி செய்வதாக இருந்தாலும், நீங்கள் சுமக்கக்கூடிய பணத்துடைய அந்த செலரியுடைய செலவுகளாக இருந்தாலும், ஒரு செகண்ட் அடுத்தடுத்த செகண்ட்ல எல்லாமே ரெடி ஆயிருது. அதனால ஒரு காலத்தில் ஒரு வெளிநாட்டில் உழைக்கிற சந்தர்ப்பத்தில் அவற்றை ஒரு 4 பேர் உதவி கேட்டுக்கிறாங்கன்னா, இன்னைக்கு 40 பேர் கேட்கறதுக்குரிய எல்லா ரூட்டும் ரெடி. இவன் 4 நிமிஷத்தில் காலி பண்ணுறதுக்குரிய டிரான்சாக்ஷனும் ரெடி செஞ்சாகணும். இல்லாட்டி குடும்ப பகமை, இல்லாட்டி பிளவு, சச்சரவு, சண்டை இவ்வளவு வந்து முடிஞ்சிருது. அப்போ அன்றைய காலம் போல இன்றைய காலத்துடைய சூழ்நிலைகள் ஒரு மூமின் பார்க்கலாமா? அப்போ இது வந்து ஒரு பாரமான ஒரு நிலையை நோக்கி போய்கிட்டு இருக்கார். இவைகள் 3மே ஒரு முக்கியமான பகுதியாக இருந்தாலும், 4வது ஒரு முக்மினுடைய முக்கியமான சப்ஜெக்டாக எங்களுக்கு எது சொல்லுது? ஹம்முல் முக்மின் வந்து எப்பொழுதுமே எப்படி இருக்குமெண்டா, அல்லாஹ்வோட என்ற தொடர்பு எப்படி இருக்கிறேனா, சரியாக இருக்கிறேனா, பிழையாக இருக்கிறேனா, இறைவனுக்கு நெருக்கமாக இருக்கிறேனா, சரியான முறையில் நடந்து கொள்றேனா, இந்த மாதிரியான ஒரு போராட்டம் அவனுக்கு இருந்து கொண்டிருக்கும். அதுக்காக நேரம் செலவழிப்பதற்கான சூழ்நிலையை அப்படியே என்ன செஞ்சுட்டு இல்லாமல் ஆக்கிவிட்டது. யார் எந்த அளவுக்கு ஒரு முக்மீன் இப்போ இருக்கிறான்னு சொன்னால், யா நஃப்ஸி, என்னை பாதுகாத்துக்கின்ற போதும் மற்றவர்களை பற்றி யோசிப்பதற்குரிய நிலையில் இல்லை. ஆனால் ஒரு ஈமான் உள்ள ஒரு முக்மீனாக இருக்கக்கூடிய எவருமே அப்படி இருக்க மாட்டார்கள். ஒவ்வொரு நிமிஷமும் தன்னுடைய என்ன பிறப்பிலிருந்து, என்ன கிடக்கைகளில் இருந்து ஒவ்வொரு விஷயத்துலையும் அவனோட சிந்தனைகள் என்ன செய்யும்? போய்கொண்டே இருக்கும். எங்கிருந்து நினைச்சு பாருங்க, நீங்க எங்கிருந்து அவனுடைய சிந்தனை போயிட்டு இருக்குமெண்டா, சூரா யாசீன்ல நம்ம படிக்கிறோம். கொல்லப்படுறான், கொல்லப்பட்ட உடனேயே அவருக்கு சொர்க்கத்துக்கு போங்கன்னு சொல்லப்படுது. அவர் முதலாக சொன்ன வார்த்தை என்ன? யாலை த கௌமி யாலமூன், என்ற சமுதாயத்தினர்கள் இதை அறிந்து கொள்ளக்கூடாதா? இறைவன் எப்படி என்னை சொர்க்கத்துக்குள்ளே நுழைத்து கண்ணியப்படுத்தி இருக்கிறான்னு அறிந்து கொள்ளக்கூடாது. யாரை பற்றிய கவலை இது? அவரோட சமூகத்தை பற்றி, அவருடைய குடும்பத்தை பற்றி, அவர் வாழ்ந்த இடத்தை பற்றிய கவலையை உடனே அவர் என்ன செய்கிறாரு? யாலை த கௌமி யாலமூன், என் சமுதாயத்தினர்கள் அறிந்து கொள்ளக்கூடாதான்னு என்ன செய்கிறார்? அவர் சொல்றாரு. இது இந்த உணர்வை பாருங்க. இந்த மாதிரியான ஒரு நிலை ஒரு மூமினுக்கு மரணத்துக்கு பின்னால் இருந்து என்ன செய்கிறது? இருந்து கொண்டிருக்கிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மரணப்படுக்கையில் இருக்கிறாங்க. அதாவது நான் சொல்லக்கூடிய விஷயம் என்ன, ஒரு மூமினுடைய அதிகமான கவலைகள் அவனை பற்றி இருக்கணும். நான் எப்படி இருக்கிறேன், என்ன மாதிரி இருக்கிறேன்னு சொல்லி அதுக்கு பெரும் போராட்டமாக வந்து கொண்டிருக்கிறது இந்த 3-4 விஷயங்கள். ஆனால் இதைத்தான் நம்ம ஈமான் நினைச்சிட்டு இருக்கிறோம். இப்போ என்னடா, இது ஈமான் தான், ஒரு ஈமானிய போராட்டம் தான். ஆனால் தவிர்ப்பதற்கான போராட்டம், இருக்க வேண்டிய போராட்டம் இந்த பகுதி. ஆனால் பெரும் போராட்டம் எதில் செலவழிஞ்சிட்டு தெரியுமா? இந்த 3-4 விஷயத்துல தான் பெரும் போராட்டங்கள் செலவழிச்சிட்டு இருக்குது. நான் இந்த பாவத்திலையும் தப்பிட்டேன், அந்த சுமையிலையும் தப்பிட்டேன், இதிலையும் தப்பிட்டேன், அதில் தான் நம்ம அதிகமாக இருக்கு. பாருங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மரணப்படுக்கை இருக்கிறாங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அனுமதி கேட்குறாங்க உள்ளுக்கு வாரத்துக்கு. அப்போ ஆயிஷா எல்லாம் சொன்னாங்க, அவருக்கு அனுமதிக்க வேண்டாம். ஒரு 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 முஃமினுடைய சிந்தனையை பாருங்க. இப்போ நம்ம மரணப்படுக்கையில் இருக்கிறோம். இப்போ நமக்கு ரீசன் வழங்குது இல்லை தானே? அனுமதிக்க வேண்டாம். எதுக்காக இப்னு அப்பாஸ் எல்லாம் வானான்னு சொன்னாங்க, அவசரமாக ஒரு இது போகும். பாருங்க, ஒரு முஃமினுடைய கவலை எப்படி இருக்கணும்டா, இதுக்காக இருக்கும்னு நமக்கு யோசிக்கிறதுக்கு வேகமாக வருதில்லை. சொன்ன பின்னால தான் நமக்கு என்ன செய்யும் வரும். இதே சண்டை சச்சரவன் வைங்களேன், ஏதோ இப்போ கூட எங்களுக்கு என்ன வருது, ஏதோ பகமை இருந்தீங்க. யாருக்கு? இப்னு அப்பாஸ் அவங்களுக்கும் ஆயிஷா ரலியல்லாஹுக்கும் ஏதோ ஒரு பகம். இந்த வரலாற்றில் அன்றைக்கு சிப்பின் ஜமலெல்லாம் இருந்தது தானே, அதில் ஏதாவது ஒன்று பகம். அப்படித்தான் நம்மளை இது போகுதே தவிர, ஹம்முல் முக்மீனாக ஒரு முக்மீனுடைய உலக கவலைக்கு தான் அவளை வந்து சேருதே தவிர மார்க்க கவலையாக என்ன செய்தில்லை, அது வந்து சேருதில்லை. அப்போ இப்னு அப்பாஸ் நாங்கள் அனுமதி கேட்குறாங்க. அனுமதி கேட்ட உடனே அனுமதிக்க வேண்டாம்னு சொல்றாங்க. எதன் காரணமாக அனுமதிக்க வேண்டாம் அப்படின்ற அதுல செய்தி வருது அப்படின்னு சொன்னார். அவர் உள்ள நுழைஞ்சாருன்னா என்னை வந்து பாராட்டுவார். ஏன்னா அவங்க மரணப்படுக்கையில் இருக்கிறாங்க, என்னை பாராட்டுவார். என்னை பாராட்டுகின்ற தகுதியில் நான் இல்லை. இப்ப அந்த தகுதியில நான் இல்லை. அவங்க ஜமல் யுத்தத்தை நினைக்கிறாங்க, அவங்க ஜமல் யுத்தத்தை நினைக்கிறாங்க, நான் பாராட்டுகின்ற தகுதியில் இல்லை. அப்போ பக்கத்தில் உள்ளவங்க சொல்றாங்க, இல்லை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெரிய தந்தையுடைய மகன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உறவுக்காரர், அதனால் அவர் என்ன செய்யணும், நீங்கள் விட்டுறணும் அப்படின்னு விட்டுறாங்க. வந்த உடனே இப்னு அப்பாஸ் பாராட்ட ஆரம்பிக்கிறாங்க. நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகவும் விருப்பமான நிலையில மரணிச்சவங்க. நீங்கள் இதைத்தான் வெறுக்கிறாங்க. யாரு? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. சும்மா நினைச்சு பாருங்க, இங்கே இன்றைக்கு உலகத்தில் ஃபேமஸ் ஆகிக்கிற ஒரு அரபு நாட்டு ஷேகொத்தர் நீங்கள் மரணப்படுக்கையில் வீட்டு வாசலுக்கு வந்திக்கிறான்னு வைங்களேன், அதுதான் நம்மளோட சாகிற நேரத்திலே ஃபேமஸ் ஆகிட்டு சாகணும் தான் நினைப்பான். வந்துட்டான், கதவை தட்டுகிறார், இப்படித்தான் ஷேக் சாலி அல் ஃபௌசான் அவர்கள் வீட்டுக்கு வந்திக்கிறாங்கன்னா அவ்வளோதான். உங்களோட சக்கராத்து அண்டைக்கு எப்படி இருக்கும் தெரியுமா? அதாவது மனிதனுடைய அந்த மைண்ட் செட்டுடைய வேகத்தை நீங்கள் நினச்சி பாருங்க பாப்போம். தவிர்க்கேல்மா நீங்கள் நினைக்கிறீங்களா? நீங்கள் என்ன அந்த நிமிஷத்தில் அல்லாவோடு உள்ள தகுதி அண்டைக்கு நினைப்பீங்களா? அல்லாவோடு உள்ள கண்ணியத்துடைய போராட்டத்தை நினைப்பீங்களா? அல்லாஹ் என்னை எப்படி சொர்க்கத்துக்குள்ள நுழைக்க போறான்னு நினைப்பீங்களா? ஊருக்கு ஒரு நல்ல செய்தியோட மௌத்தா போறேன்னு நினைக்கிறீங்களா? நல்ல செய்தியோட மௌத்தா போறேன்னு தானே சிந்தனை வருது.
அதுக்கு ஒரு சைத்தான் ஒரு விஷயம் கொண்டு வந்து சேர்ப்பான். நல்ல மக்கள் உன்னை தேடி வந்திக்கிறாங்க, நல்ல மக்கள் உன்னை பாராட்ட வந்திக்கிறாங்க, ஒரு நல்ல மக்களுடைய துவாவோட எப்படி அது நீங்கள் நினச்சி பாருங்க. அது இதனால் எனக்கு இப்போ என்ன நடக்க போகுதுன்னா, இந்த மரணத்தோட ஊரே நம்மளே பேச போகுது, ஊரே நம்மளே தூக்க போகுது. இது அல்லாஹ்வுக்கு ஒரு கோபத்துக்குரிய செயலாக மாறுமாட்டு பயமும் நமக்கு வருதா? வரல. இந்த மூணு தான் காரணம். இந்த நான் சொன்னேனே, இந்த ஹம்முல் முக்மின் வந்து எதில் இருக்குதோ அதில் வராமல் இருக்கிறதுக்கு எங்களுக்கு தெரியாமல் சில விஷயங்கள் பேசிக்கே ஆகிட்டு தலையில் பதிஞ்சிட்டு, அதுதான் அடிப்படை அப்படின்ட்டு. இந்த இடத்துல இப்னு அப்பாஸ் நாங்கள் வர போகிறாங்க. ஆயிஷா நான் சொல்கிறாங்க, இல்லை அனுப்ப வேணா, பாராட்டுவார், பாராட்டிட்டான், போயிட்டார். இதைத்தான் நான் பயந்தேன் ஆயிஷாலாம் சொன்னாங்க. ஆனால் மௌத்தான நேரத்தில் ஒரு வசியத்து பண்ணாங்க. இதில் நினச்சி பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கபரு, உமர்தாவோட கபரு, அபூபக்கரான கபர் இருக்குது. அந்த இடத்துல இன்னொரு கபர் அடக்கிறதுக்கு இடம் இருக்குது. அந்த ஹுஜ்ரா ஷரீஃபால 3 பேர் அல்ல, 4வது ஒருத்தர் அடக்கலாம் அந்த இடத்துல. அந்த இடம் எம்டியாக இருக்குது. அந்த இடத்துல ஆயிஷா ரலியல்லாஹு அறை தானே, அது ஆயிஷா ரலியல்லாஹு அறை. அது என்னதான் வந்து அதாவது விற்கப்பட்டு இருந்தாலும் கூட அவங்களுக்கு அடக்கிறது கேட்கறதுக்கான உரிமை என்ன செய்யுது, அவங்களுக்கு உண்டு. ஆயிஷா ரலியல்லாஹு சொல்கிறாங்க, என்ன நீங்கள் ஸ்பெஷலாக எந்த இடத்துலையும் அடக்கி விட வேண்டாம், என்னை பக்கியில் கொண்டு போய் என்ன செய்யுங்க, அடக்குங்க, நான் தூய்மைப்படுத்தப்படாமல் இருப்பதற்காக அப்படின்றான். அதை ஸ்பெஷலாக கண்டா இது ஆயிஷாவோட கபரு அப்படின்ற ஒரு தூய்மையான ஒரு அடையாளம் எனக்கு என்ன செஞ்சிடும், வந்துடும் என்பதற்காக என்ன இந்த இதில் என்ன செய்ய வேண்டாம், அடக்க வேண்டாம் ஆயிஷா சொன்னதாக புகாரி முஸ்லிமில் வரக்கூடிய செய்தியில் என்ன செய்கிறோம் நம்ம பார்க்குறோம்.